வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயம் டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயம் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகள் வாசிப்பவர் லிஷா தரணேஸ்வரன். செம்மணி மனித புதைக்குழிகளில் இருந்து மீட்கப்பட்ட சான்று பொருட்களை சுமார் 200 பேர் வரையானவர்கள் பார்வையிட்டுள்ளனர். எனினும் எவரும் எதையும் அடையாளம் காட்டவில்லை. செம்மணி புதைக்குழியில் இருந்து மீட்கப்பட்ட புத்தகப்பை, சிறுவர்களின் காலணிகள், குழந்தையின் பாலூட்டும் போத்தல், வளையல்கள் உள்ளிட்ட 54 சான்று பொருட்கள் மக்களின் பார்வைக்காக நேற்று மாலை வைக்கப்பட்டன. யாழ்ப்பாணம் நீதிவான் நீதிமன்றத்தின் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் மனித கொலை விசாரணை பிரிவால் தாக்கல் செய்யப்பட்ட நகர்த்தல் பத்திரத்துக்கு அமைய என்புக்கூடுகளாக மீட்கப்பட்டவர்களை அடையாளம் காணும் விதமாகவே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. சுமார் 200 பேர் சான்று பொருட்களை பார்வையிட்ட போதிலும் எவரும் எதையும் அடையாளம் காட்டவில்லை. இதேவேளை அரியாலை செம்மணி மனித புதைக்குழியில் நேற்று இடம்பெற்ற அகழ்வு பணிகளின் போது மேலும் 6 என்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. செம்மணி மனித புதைக்குழி தொடர்பான 2ஆம் கட்ட அகழ்வின் 31ஆம் நாள் நடவடிக்கைகள் நேற்று முன்னெடுக்கப்பட்டன. இதன் போதே மேலும் 6 என்பு தொகுதிகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. இதன்படி இதுவரை அடையாளம் காணப்பட்ட என்பு தொகுதிகளின் எண்ணிக்கை 141 அதிகரித்துள்ளது. யாழ்ப்பாணம் சுன்னாகம் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட மயிலணி மற்றும் மல்லாகம் பகுதியை சேர்ந்த இருவர் நேற்றிரவு இணுவில் தியேட்டர் அடியில் வைத்து கஞ்சாவுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர். போலீஸ் விசேட அதிரடி படையினரால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது அவர்களிடம் இருந்து 9 கிலோ 794 கிராம் எடையுடைய கஞ்சா பொதிகள் மீட்கப்பட்டுள்ளன. மீட்கப்பட்ட கஞ்சாவுடன் சந்தேக நபர்கள் இருவரும் சுன்னாகம் போலீஸ் நிலையத்தில் கையளிக்கப்பட்டு விசாரணைகளின் பின்னர் அவர்கள் இருவரையும் மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டுள்ளனர். இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடித்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட 4 இந்திய மீனவர்களையும் எதிர்வரும் 18ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு ஊர்காவற்றுறை நீதிவான் நீதிமன்ற பதில் நீதிவான் உத்தரவிட்டுள்ளார். அத்துமீறி உள்நுழைந்து மீன்பிடித்த குற்றச்சாட்டில் யாழ்ப்பாணம் நெடுந்தீவு கடற்பரப்பில் 4 இந்தியாவின் தமிழக மீனவர்கள் நேற்று முன்தினம் அதிகாலை இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மனைவியை கொலை செய்து குற்றச்சாட்டின் பேரில் கணவருக்கு திருகோணமலை மேல் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. திருகோணமலை மேல் நீதிமன்ற நீதிபதி எம் அப்துல்லா நேற்று திறந்த நீதிமன்றில் வாசித்து காட்டி தீர்ப்பளித்தார். கடந்த 2019ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 22ஆம் திகதி கந்தளாய் பகுதியில் தனது மனைவியான 29 வயதுடைய முகமது பவுஸ் ரஸ்மியா என்பவரை கூறிய கத்தி கொண்ட ஆயுதத்தினால் திட்டமிட்டு கொலை செய்த குற்றச்சாட்டின் பேரில் திருகோணமலை நீதிமன்றில் வழக்கு இடம்பெற்று வந்தது. இந்த நிலையில் குறித்த கணவரான கந்தளாய் பேராறு பகுதியில் வசித்து வரும் மங்கு என்று அழைக்கப்படும் 38 வயதான சுபியான் இன்சான் என்பவர் குறித்த கொலையை செய்தார் என எதிரிகள் சார்பில் வழங்கப்பட்ட வாக்குகளின் அடிப்படையில் உறுதி செய்யப்பட்டது. குறித்த வழக்கினை அரசு சட்டத்தரணி டி தர்சிகா நெறிப்படுத்தியதுடன் 296ஆம் இலக்க குற்றச்சாட்டின் கீழ் கொலை குற்றச்சாட்டை புரிந்தார் என்ற குற்றச்சாட்டின் பேரில் குறித்த நபருக்கு நேற்றைய தினம் மரண தண்டனை வழங்கி தீர்ப்பளிக்கப்பட்டது. திருகோணமலை மேல் நீதிமன்ற நீதிபதி எம் அப்துல்லா நீதிபதியாக திருகோணமலை மேல் நீதிமன்றத்தில் கடமையாற்றும் சந்தர்ப்பத்தில் வழங்கிய முதல் தீர்ப்பு எனவும் குறிப்பிடத்தக்கது. தீர்வை வரியை குறைப்பதற்காக அமெரிக்காவின் எவ்வாறான நிபந்தனைகள் ஏற்கப்பட்டன என்பதை அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டும் என்று தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச வலியுறுத்தினார். தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் இலங்கைக்கு ஆரம்பத்தில் 44% வரி விதிக்கப்பட்டது. பின்னர் அது 30% குறைக்கப்பட்டது. இறுதியில் 20% பாதுகாப்பு மற்றும் வர்த்தக ஒப்பந்தங்களுக்கு வர வேண்டும் என அமெரிக்க தரப்பில் நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளன. எனவே இலங்கை ஏற்றுக்கொண்டுள்ள நிபந்தனைகள் இவை. சோபா ஒப்பந்தத்துக்குரிய இணக்கம் ஏற்பட்டுள்ளதா? சோபா ஒப்பந்தம் ஏற்கப்பட்டால் அமெரிக்க படைகள் நாட்டுக்குள் வர முடியும். ஆகவே பாதுகாப்பு நிபந்தனைகள் ஏற்கப்பட்டனவா இது பற்றி எமக்கு தெரியாது. ஏற்கப்பட்டிருந்தால் அவை எவை என்பதை வெளிப்படுத்த வேண்டும். இந்தியாவுடன் கைச்சாத்திடப்பட்ட 7 ஒப்பந்தங்கள் கூட இன்னும் வெளிப்படுத்தப்படவில்லை. அமெரிக்காவுடன் ஏற்கப்பட்ட நிபந்தனைகளை இந்த அரசாங்கம் வெளிப்படுத்தும் என்பதை நம்ப முடியாது என்றார்.
தேசிய பாதுகாப்புக்கு எவ்வித அச்சுறுத்தலும் இல்லை என்று பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஏர் வைஸ் மார்ஷல் எச்.எஸ். துயக்கொண்ட தெரிவித்துள்ளார். பாதாள குழுக்களை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு கட்டுப்படுத்தி வருகின்றது. ராணுவ ஒத்துழைப்பு தேவைப்படும் பட்சத்தில் சட்ட நியதிகளுக்கு உட்பட்ட வகையில் அதற்கு தேவையான ஒத்துழைப்புகள் வழங்கப்படும். எனவே தேசிய பாதுகாப்புக்கு எவ்வித அச்சுறுத்தலும் இல்லை. பாதாள குழுக்களுக்கு அரசியல் பாதுகாப்பு தற்போது இல்லாமல் போயுள்ளது. இதனால் அக்குழுக்கள் குழப்பம் அடைந்துள்ளன. பாதாள குழுக்கள் ஒடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். 2025 ஆண்டுக்கான தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை எதிர்வரும் 10ஆம் திகதி நடைபெறவுள்ள நிலையில் இன்று நள்ளிரவு முதல் தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையை இலக்காக கொண்டு நடாத்தப்படும் அனைத்து மேலதிக வகுப்புகள், விரிவுரைகள், கருத்தரங்குகள் மற்றும் செயலமர்வுகளுக்கு தடை விதிக்கப்படும் என பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. தடையை மீறும் ஆசிரியர்கள், பாடசாலைகள் அல்லது நிறுவனங்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. குறைத்த உத்தரவுகளை மீறி எந்த ஒரு நபரோ அல்லது நிறுவனமோ செயற்படும் பட்சத்தில் அருகில் உள்ள போலீஸ் நிலையம் அல்லது பரீட்சைகள் திணைக்களத்தின் 1911 எனும் துரித இலக்கம் மற்றும் 0112784208 அல்லது 0112784537 இலக்கங்களுக்கு அழைப்பினை ஏற்படுத்தி முறைப்பாடு செய்யுமாறு பரீட்சைகள் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. 2025 ஆண்டுக்கான தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை எதிர்வரும் 10ஆம் திகதி நாடளாவிய ரீதியில் 2787 பரீட்சை நிலையங்களில் இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் உதயம் டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் நாளை காலை நேர செய்தி சுருக்கத்துடன் இணைந்திருங்கள்.